இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் டிசிப்ளின் ஈக்குவல் டு ஃப்ரீடம். நம்ம கான்செப்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நேத்து உங்களுக்கு ஒரு புக் நான் ரெஃபர் பண்ணணும்னு நினைச்சேன். கோல் செட்டிங் பத்தின ஒரு புக், டான் லாக்கோட FU மணி அப்படின்னு சொல்லி ஒரு புக். நம்ம ஹை இன்கம் கோல் எப்படி செட் பண்றது அப்படிங்கறத பத்தின ஒரு அழகான புக் அது. ஸோ நீங்க அந்த புக்கை ரெஃபர் பண்ணி பாருங்க, ஆன்லைன்ல ஃப்ரீயாவே கிடைக்கும். அந்த புக் எடுத்து நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கோல் செட்டிங்கோட கான்செப்ட் தெளிவா புரியும். சரி, நம்ம இன்னைக்கான கான்செப்டுக்குள்ள போகலாம். டிசிப்ளின் ஈக்குவல் டு ஃப்ரீடம். இந்த டிசிப்ளின் ஈக்குவல்ஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிறது ஜோக்கோ வில்லிக் அப்படிங்கிற ஒரு US நேவி கமாண்டரோட ஒரு புக்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கான்செப்ட். இது ஒரு மஸ்ட் ரீட் புக். நீங்க எல்லாருமே இந்த புக்கை படிச்சு பார்க்கணும். ஸோ டிசிப்ளின் ஈக்குவல் டு ஃப்ரீடம் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம லைஃப்ல என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, லைஃபை என்ஜாய் பண்ணணும், மேக்ஸிமம் 9 to 5 ஒர்க் பண்ணா போதும், அதுக்கு மேல இருக்கிற டைமை நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் எல்லாருமே யோசிக்கிறோம். ஆனா இதை கொஞ்சம் தெளிவா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சக்சஸ் ஆன பீப்புள்ஸ் எல்லாருமே அவங்களோட லைஃப்ல ஒரு 1 year இல்லை 2 years ரொம்ப டெடிகேட்டடா அதுக்கான டைம், அவங்களோட கோல் என்னவோ அதுக்கான டைமை ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி இருந்திருப்பாங்க. எந்த லீவும் எடுக்காம, எந்த எக்ஸ்கியூசஸும் சொல்லாம அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க ஒர்க் அவுட் பண்ணி இருந்திருப்பாங்க. ஆனா நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? 9 to 5 ஒர்க்குக்கு போகணும், ரிமைனிங் டைம் சில் பண்ணணும், ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது யோசிக்கிறோம். பண்ணலாம், ஆனா எப்போ? இப்போ நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது, ஸ்கில்ஸ் கிடையாது, நம்ம எதுவுமே அச்சீவ் பண்ணல. இப்படி இருக்கிறப்போ அப்படி பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறது கொஞ்சம் தப்பான விஷயம்தான். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட டைமை டிசிப்ளின்டாக அதுக்கு டெடிகேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கோடிங் படிக்க வந்திருக்கீங்க. நாங்கள் இந்த வீடியோ ஒரு 1 hour வீடியோஸ் தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இந்த 1 hour வீடியோவை நீங்கள் ஒரு தடவை பார்த்து ஒர்க் அவுட் பண்ணுற ஆளுங்க இருப்பீங்க. ஆனால் அது மட்டும் பண்ணால் போதுமா? சில பேர் இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வீடியோ இன்னும் ஃபர்தர் ரிசர்ச் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயம் சரிதானா அப்படிங்கிறத வேறு டுட்டோரியல்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்த்து அதுவும் சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி இன்னும் ஃபர்தராக ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபர்தராக ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எவ்வளோ டைம் ஒரு விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ ஃபோக்கஸ்டாக டெடிகேட்டடாக, அதை பொறுத்து தான் உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கணும். உங்களோட மற்ற டைம் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் இதில் ஃபோக்கஸ் பண்ணி இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கணும். அப்படி ரிஸ்க் எடுத்தீங்கன்னா அதுக்கான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு 1 year இல்லை 2 years இதுக்காக நீங்கள் டெடிகேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, உங்கள் லைஃப் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க, அதுக்கப்புறம் டிவி பார்க்குறீங்க, ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஓகே. என்னதான் அதில் எப்படி நீங்கள் தூங்குறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிறீங்க. அந்த டைமில் ஒரு 11 to 12 வரைக்கும் நீங்கள் எப்படியும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அந்த டைமை நீங்கள் இதுக்காக உங்கள் கோலுக்காக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் மாறும். அதே மாதிரி நீங்கள் இப்போ ஒர்க்குக்கு போகிற பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா ஒர்க்கத்தை கீப் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ 9 to 5 ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா 9 to 5 முடிஞ்சோடனே கிளம்பி வந்துடுறோம் அப்படின்னு இல்லாமல் அன்றைக்கி நம்ம ஸ்கில்லில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோமா? இப்போ நம்ம ரெகுலராக ஒரு ஒர்க் பண்ணுறோம், இன்றைக்கி நம்ம புதுசாக என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோம்னா இல்லை. ஸோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ 9 to 5 நம்ம ஒர்க் முடியுது அப்படின்னா ஒரு 6 இல்லை 7 வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ்டாக அங்கே உட்காந்துட்டு நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஃபீல்டில் நம்ம ப்ரோ ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்த்ததை விட ஃப்ரீடம் நமக்கு அதிகமாக கிடைக்கும். நீங்கள் உங்களை செல்ஃபாக பில்ட் பண்ணும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ சொன்ன மாதிரி உங்களுக்கான இந்த ஃப்ரீடம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இதுதான் டிசிப்ளின் ஈக்குவல்ஸ் ஃப்ரீடம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்கதான் நமக்கு முதல் பிரச்சனையே வருது. என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த விஷயத்தை தள்ளி போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளால அதில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஒரு 2 நாள் 3 நாள் அதை ஒர்க் அவுட் பண்ணுவோம். அப்புறம் என்ன பண்ணலான்னு இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது வெளியில் போகலாம், இல்லைனா படத்துக்கு போகலாம், இல்லைனா சும்மா அவுட்டிங் எங்கேயாவது போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். அப்படி நம்ம பண்ணவே கூடாது. ஸோ இந்த மாதிரியான கேசஸில் எக்ஸ்கியூசஸ் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணுங்க, ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்க. நம்ம ஒரு விஷயத்தை என்கேஜ் பண்ணி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா யாரும் நம்மளை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க, நம்ம தான் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ டிசிப்ளின்டாக அதை ஒர்க் அவுட் பண்ணுங்க, நீங்கள் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுவீங்க. சில நாட்களில் நமக்கு என்ன ஆகும்னா அதை செய்யறதுக்கு ஃபீலே இருக்காது, எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது, அது இன்னைக்கு பண்ண வேண்டாம் அப்படின்னு தோணும். ஸோ இந்த மாதிரியான சினாரியோஸில் நம்ம அதை எப்படியாவது ஓவர் கம் பண்ணணும். அதே மாதிரி சில அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷன்ஸுக்கு வெளியில் போயிட்டு வரோம் அப்படின்னா இல்லை இன்னைக்கு டயர்டாக இருக்குது, இன்னைக்கு பண்ணுறதுக்கு மூடு இல்லை அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துடுவோம். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இந்த கோடிங் ஒரு 10 வீடியோ நம்ம போடுறோம். ஒரு வீடியோ 2 வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்த்து முடிச்சுட்டு 3ஆவது வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அதை தள்ளி வச்சிருவீங்க. இன்னைக்கு ஃபீல் இல்லை, இன்னைக்கு மூடு இல்லை அப்படிங்கிற மாதிரி.
அந்த மாதிரி நம்ம பண்ணவே கூடாது. ஸோ டிசிப்ளின் ஈக்குவல் டு ஃப்ரீடம் மாதிரி ஒரு முக்கியமான கான்செப்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஓனர்ஷிப். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜிம்முக்கு போகிற ஒரு ஆளை எக்ஸாம்பிளாக எடுத்துக்குவோம். இப்போ ஒரு ஆள் ஜிம்முக்கு போகிறாங்க, அவங்க இன்னைக்கு ஏன் ஜிம்முக்கு போகல அப்படின்னு நம்ம அவங்க கிட்ட கேட்குறோம். அவங்க சொல்கிறாங்க மழை வந்துச்சு அதனால போகல அப்படின்னு. இப்போ மழை அப்படிங்கிறது ஒரு காரணம் நீங்கள் நினைக்கிறீங்களா? மழை வந்துச்சுன்னா நம்ம ஒரு கொடை எடுத்துகிட்டு போகலாம், இல்லைன்னா அதுக்கு ஆல்டர்னேட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் என்னவோ அதை யூஸ் பண்ணி நனையாமல் நம்ம போகலாம். ஆனால் அந்த இடத்துல போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவெடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் முக்கியம். அதுக்கு பேரு தான் எக்ஸ்ட்ரீம் ஓனர்ஷிப். நம்ம அதுக்கான ஓனர்ஷிப் எடுத்து வேலை செய்யணும். அந்த விஷயம் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இறங்கி வேலை செஞ்சாதான் அது நடக்கும். ஸோ நம்ம எவ்வளோ டிட்டர்மெண்டா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்றேன். நான் முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள் சொன்னேன், நம்ம போயிட்டு வந்தோம், டயர்டா இருந்துச்சு படுத்துட்டோம் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் சொல்றேன். இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரோம், 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா 12 மணி ஆனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு டாஸ்காவது நம்ம முடிச்சுட்டு தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோக்கஸ்டா நம்ம டிட்டர்மைண்டா இருக்கணும். அப்படி இருந்தாதான் நமக்கு தேவையான விஷயம், அதாவது ஃப்ரீடம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம டிசிப்ளின்டா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிற பட்சத்துல தான் அந்த டிசிப்ளின்டா ஒர்க் அவுட் பண்ணதோட ரிசல்ட்டா நமக்கு ஃப்ரீடம் அப்படிங்கிறது கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த 2 கான்செப்ட் ரொம்ப வேல்யூபிளான கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் ஈக்குவல்ஸ் ஃப்ரீடம் அண்ட் எக்ஸ்ட்ரீம் ஓனர்ஷிப். இது ரெண்டுமே ஜோக்கோ வில்லிங் அப்படிங்கிறவரோட புக்ஸ். இந்த புக் எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு உங்க கோல் அட்டைன் பண்றதுக்கு, உங்க ஃபியூச்சர்ல ஃப்ரீடம் அட்டைன் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம கோடிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம போன வீடியோல சொல்லியிருந்தோம், அசைன்மெண்ட்ஸ் எழுதி அதை ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ற 3 பேருக்கு நம்ம ரிவார்ட்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. நம்ம பார்த்ததுல நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் அவங்க லைஃபை மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது அதுக்கு நம்மளும் ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஸோ இப்போ அந்த வின்னர்ஸ் யாரு அப்படிங்கிறத நம்ம சொல்ல போறோம். ஸோ இப்போ அந்த வின்னர்ஸ் யாரு அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா சிவசூர்யா ஃப்ரம் பாண்டிச்சேரி அண்ட் முகமது அனி ஃப்ரம் நெய்வேலி. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் 3 பேருக்கு நம்ம ரிவார்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே 2 பேர் தான் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஆக்சுவலா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நம்ம சைடுல நம்ம காலும் பண்ணோம், யாரும் எடுக்கல. ஸோ இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க கமெண்ட்ஸ் பண்ணும்போது உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸும் அந்த அசைன்மெண்ட் கமெண்ட் பண்றது கீழே கொடுத்துருங்க. நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கால் பண்ணா கால் எடுங்க. இந்த மாதிரியான ரிவார்ட்ஸ் நிறைய வரப்போகுது. ஸோ எல்லாரும் ரெடியா இருங்க. இன்னைக்கான ப்ரோக்ராமுக்கு நம்ம போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம கோடிங்னா என்ன, பேசிக் ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். நிறைய கோட்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நான் டாஸ்க்கும் நேற்று வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுத்துருப்போம். அந்த அசைன்மெண்ட்டும் நீங்கள் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சும்மா இந்த வீடியோ பார்த்துட்டு மட்டும் இருக்காதீங்க. ஒவ்வொரு கோடும் நம்ம சொல்லி கொடுக்கும்போது அது அப்படியே ஒர்க் அவுட்டும் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு கோட் ஈஸியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக புரியும். ஏன்னா சும்மா கேட்டுட்டு அதுக்கப்புறம் எப்பாவது ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு சத்தியமாக கோட் புரியாது. அப்போ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், கம்ப்யூட்டருக்கு 0101 அப்படிங்கிறது மட்டும்தான் புரியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கம்ப்யூட்டர்னால அதுவாக எந்த முடிவும் எடுத்து ஒர்க் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த கேஸில் அப்போ ஒரு கம்ப்யூட்டரை ஒரு டெசிஷன் எடுக்க வைக்கணும்னா என்ன பண்ணணும், அதை சி ப்ரோக்ராமிங்கில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு இந்த 2 விரல் ஏதாவது ஒரு விரல் தொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு விரலை டக்குன்னு உங்களுக்கு எந்த விரல் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. இப்போ உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சோங்க. கன்சிடர் திஸ் இஸ் யோர் லைஃப். ஸோ இப்போ உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும், உங்கள் கரியரை டிசைட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற சிச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு ஐடியா மைண்டில் இருக்காது, நிறைய மல்டிபிள் ஐடியாஸ் இருக்கும். ஸோ லெட்ஸ் சே உங்கள் லைஃப்பில் இப்படி இருக்கீங்க, உங்களுக்கு 2 கரியர் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. இதில் எந்த கரியர் செலக்ட் பண்ணுறதுங்கிற கன்ஃபியூஷன் வரும். அந்த கன்ஃபியூஷன் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன, நீங்கள் என்ன அட்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ இந்த சினாரியோஸ் எல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி ரைட்டில் போகலாமா லெஃப்டில் போகலாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவெடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோ கோடில் வந்தால் என்ன பண்ணுறது. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டருக்கு நம்ம சொல்லணும், இப்படி இந்த கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா நீ இந்த டெசிஷன் எடுக்கணும், இல்லை அந்த கண்டிஷன் இல்லைன்னா நீ இந்த டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு கம்ப்யூட்டருக்கு ப்ரோக்ராமர்ஸான நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் நம்ம சொன்ன கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸில் நம்ம முதல்ல பார்க்க போகிற ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இஃப் எல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இஃப் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எல் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ இஃப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இஃப் கண்டிஷன் நம்ம ஒரு கோடில் எழுதும்போது எப்படி எழுதுவோம் அப்படின்னா, இஃப் அப்படிங்கிற டெக்ஸ்ட் எழுதிட்டு பிராக்கெட்டில் அதுக்கான கண்டிஷன் எழுதுவோம். ஸோ இஃப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா,
இஃப் அப்படிங்கிறது டெக்ஸ்ட்டுக்குள்ள நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே அந்த கண்டிஷன் எழுதும்னு சொல்கிறோம். அந்த கண்டிஷன் நம்ம என்ன சொல்கிறோமோ அது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ரிசல்ட் ஒர்க் ஆகும். இன்கேஸ் அது ட்ரூவாக இல்லை, அது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் ஒர்க் ஆகும். இந்த ஃபால்ஸாக இருக்கிற இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ இது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கோடோட ஃபார்மேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது என்னங்கிறது புரியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு நம்பர் பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறதுக்கு கோட் எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது கோடோட ஃபார்மேட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம ஹேஷ் இன்க்ளூடு, அந்த வாய்ட் மெயின், நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது அதெல்லாம் இங்கே வந்துடும். உங்களுக்கு நம்ம முன்னாடியே இந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது அதெல்லாம் எப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு நம்பர் பாசிட்டிவாக நெகட்டிவ் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல யூசர்கிட்டேருந்து ஒரு நம்பர் வாங்கணும். ஸோ அந்த நம்பர் வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பிரிண்ட்எஃப்ல முதல்ல என்ட்ரு நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். யூசருக்கு என்ட்ரு நம்பர்னு கொடுத்துட்டோம். யூசர் நம்பர் என்ட்ரு பண்ணுறது அதை நம்ம ஸ்கேன்எஃப் மூலமாக ரிசீவ் பண்ணுவோங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இஃப் அப்படிங்கிற கண்டிஷன் ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஏ அப்படின்னு சொல்லி வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏ லெஸ் தென் 0 அப்படின்னு கொடுப்போம். அதாவது 0 கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது நெகட்டிவ் நம்பர்னும், 0 அதிகமாக இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் நம்பர். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல நம்ம கண்டிஷன் நீங்கள் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஏ லெஸ் தென் 0 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த கண்டிஷன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது யூசர் ஒரு நம்பர் என்ட்ரு பண்ணுறாங்க, அந்த நம்பர் இந்த கண்டிஷனில் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இந்த இஃபோட கோட் பிளாக்ஸ்குள்ளே என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ யூசர் ஒரு -10 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ -10 அப்படிங்கிறது 0 சின்ன நம்பர் தான், இந்த நம்பர் யூ ஹேவ் என்டர்ட் இஸ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி நம்ம காட்டணும். ஸோ அதுக்கு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், பிரிண்ட்எஃப்ல எழுதி காட்டுவோம். ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது நம்ம ஒரு 2 அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோன்னு வச்சுக்கோம், 2 இஸ் லெஸ் தேன் 0 அப்படின்னு நம்ம அந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அது ஃபால்ஸு. ஸோ அந்த இடத்துல தான் என்ன ஆகும் அப்படின்னா எல் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கண்டிஷன் கிடையாது. இஃப் கண்டிஷனோட நேர ஆப்போசிட் என்னவோ அதுதான் எல்ஸ் கண்டிஷன். ஸோ இந்த இடத்துல நம்ம கண்டிஷன் எதுவும் கிடையாது. இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிருச்சுன்னா டைரெக்டாக எல்ஸ் கேஸ்குள்ளே நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அது ஒர்க் ஆகும். இந்த இடத்துல நம்ம இப்போ பிரிண்ட்எஃப்ல என்ன கொடுப்போம், தி என்டர்ட் நம்பர் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அப்படிங்கிறத கோட் பண்ணி பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். அப்போது நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் நமக்கு பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஃபைல் நியூ C++ ப்ராஜெக்ட், சி மேனேஜ் பில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட் நேம் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ்னு கொடுங்க. கொடுத்துட்டு ஹலோ வேர்ல்ட் ANSYS ப்ராஜெக்ட், இங்கே மேக் OS X GCC நான் கொடுக்குறேன். ஸோ ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. இதில் இங்கே மேக்குங்கிறதுனால இங்கே புட்ஸ் இருக்குது, நான் அதை பிரிண்ட்எஃபாக மாற்றுறேன். ஸோ இங்கே நம்ம யூஸரை ஒரு நம்பரை என்ட்ரு பண்ண சொல்லணும். ஒரு நம்பர் தான் என்ட்ரு பண்ணுறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிரிண்ட்எஃப்குள்ளே என்டர் அ நம்பர் அப்படின்னு கொடுக்குறோம். என்டர் அ நம்பர்னு கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா யூசர்கிட்டேருந்து அந்த நம்பரை இன்புட் வாங்கணும். அதுக்கு ஸ்கேன்எஃப்பில் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எக்லிப்ஸில் ப்ராக்கெட் நம்ம ஓப்பன் பண்ணாலே க்ரோஸ் ப்ராக்கெட்டும் வந்துடும். ஸோ ஸ்கேன்எஃப்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டபுள் கோட்ஸில் %d அதுக்கப்புறம் கமா கொடுத்து ஆம்பர்சன்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு வேரியபிள் கொடுக்கணும். ஸோ இந்த வேரியபிள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். அதுக்கு இன்ட்டு இப்போது நம்னு ஒரு வேரியபிள் நம்ம கொடுக்கலாம். ஸோ டிக்ளேர் பண்ணிட்டோம். ஆம்பர்சன்ட் நம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரு பண்ணுற நம்பரை நம்ம இஃப் கேஸில் செக் பண்ணணும். ஸோ இஃப்
ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ப்ராக்கெட்குள்ளே நம் இஸ் லெஸ் தேன் 0 அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ நம் லெஸ் தேன் 0 அப்படிங்கிறப்போ நம்ம நம்பர் வந்து 0 ஆக்கலை, 0 விட நம் அப்படிங்கிற அந்த டிக்ளேர் பண்ண வேரியபிள் சின்னதாக இருக்கா அப்படிங்கிறது தான் நம்ம செக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நம்ம எவ்வளோ கேசஸ் கொடுத்தாலும் அந்த கேசஸ் மொத்தமாக எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இஃப்ங்கிற கண்டிஷனில் இருக்கிறது ட்ரூவாக இருந்தால். ஸோ இஃப் நம் லெஸ் தென் 0வாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன அவங்களுக்கு காட்டணும் அப்படின்னா இந்த நம்பர் இஸ் நெகட்டிவ் அப்படின்னு காட்டணும். ஸோ printfல டபுள் கோட்ஸில் entered number is நெகட்டிவ் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இஃப் கேஸில் முடிஞ்சு. ஸோ ஒருவேளை இஃப் கேஸில் இருக்கிறது ஃபால்ஸாக இருந்தால் என்ன பண்ணணும்? ஸோ அதுக்கு தான் நம்ம எல்ஸ் அப்படிங்கிற கேஸ் கொடுப்போம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ப்ராக்கெட்குள்ளே மறுபடியும் இஃப் கேஸில் என்டர் நம்பர் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி நம்ம காமிச்சிட்டோம். ஸோ அதுக்கு ஆப்போசிட் கேஸான எல்ஸ் கேஸில் என்ன காட்டணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி அதுக்கு ஆப்போசிட்டாக entered number is positive அப்படின்னு காட்டணும். ஸோ entered number is positive. கண்டிஷன்ஸ் கொடுத்தாச்சு. நம்ம இப்போ இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு. ஸோ நம்ம இப்போ இந்த ப்ராஜெக்டை பில்ட் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்ட் பேரில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பில்ட் ப்ராஜெக்ட் கொடுங்க. ஸோ ரன் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 0 error 0 வார்னிங் அப்படின்னு வந்திருக்கு. இப்படி வந்தாலே நம்ம கொடுத்துருக்குற கோட் கரெக்டு. ஸோ இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்டை ரன் பண்ணி பார்க்கலாம். ப்ராஜெக்ட் மேலே போய் ரைட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே ரன் ஆஸ் அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு லோக்கல் C++ அப்ளிகேஷன் அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே என்ட்ரு நம்பர் அப்படின்னு கேட்குது. ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நெகட்டிவ் நம்பர் கொடுக்கலாம். ஸோ நான் இப்போது -10 அப்படிங்கிற வேல்யூ கொடுக்குறேன். என்டர் நம்பர் இஸ் நெகட்டிவ். ஸோ இந்த கண்டிஷன் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம பாசிட்டிவ் கண்டிஷனும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ராஜெக்டை ரன் பண்ணி பார்க்குறோம். ஸோ இப்போது 20 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுக்குறோம். என்டர் நம்பர் இஸ் பாசிட்டிவ். ஸோ இந்த கேஸில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கண்டிஷன்ஸ். ஸோ இது இல்லைனா அது அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான் பார்த்தோம். இஃப்பில் நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதுக்கு கீழே கொடுத்துருக்கிறதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். ஒருவேளை அது ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எல்ஸ் கண்டிஷனில் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதுதான் இஃப்எல்ஸோட பேசிக் ப்ரோக்ராம். இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். இப்போது இஃப்எல்ஸில் நம்ம இன்னொரு ப்ரோக்ராமும் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வேல்யூஸ் யூசர்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணி இந்த 2 வேல்யூஸ்லையும் கிரேட்டர் வேல்யூ எது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கும் நம்ம இஃப்எல்ஸ் கண்டிஷனே யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காமனாக சி ப்ரோக்ராமிங் கற்றுக்கிறவங்க பண்ணுற ப்ரோக்ராம்ஸ் தான். பட் தென் அதை இன்னும் ஈஸியாக இன்னும் தெளிவாக எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம இந்த கோடில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா போன ப்ரோக்ராம் மாதிரியே நம்ம இங்கேயும் நம்பர்ஸ் ரிசீவ் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 வேரியபிளாக நம்ம ரிசீவ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ num1 num2 அப்படிங்கிற வேரியபிள் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இஃப் கண்டிஷனில் இந்த இடத்துல தான் நம்ம கண்டிஷனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 அப்படிங்கிறது நம்பர் 2 விட சின்னதாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டிஷனாக கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம இந்த கண்டிஷன் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது இந்த கண்டிஷனை அதை செக் பண்ணும். இப்போ செக் பண்ணிவிட்டு ஒருவேளை நம்ம கொடுக்குற நம்பர் 10 அப்படிங்கிற நம்பரை வந்து நம்ம நம்பர் 1ல் வச்சுருக்கோம், 20 அப்படிங்கிற நம்பர் நம்பர் 2ல் வச்சுருக்கோம் அப்படின்னா 10 இஸ் லெஸ் தேன் 20 தான். ஸோ இந்த சினாரியோவில் என்ன ஆகும்னா இந்த கண்டிஷன் ட்ரூ. அப்போ நம்ம யூசருக்கு என்ன காட்டணும்? த கிரேட்டஸ்ட் நம்பர் இஸ் நம்பர் 2 அப்படிங்கிறத எடுத்து காட்டணும். அந்த நம்பர் 2ல் என்ன வேல்யூ இருக்குமோ அந்த வேல்யூவை நம்ம எடுத்து காட்டணும். ஒருவேளை இந்த கண்டிஷன் தப்பாக இருந்தால் இதே நம்ம ரிவர்ஸில் போட்டுக்கிட்டோம்
நம்பர் 1ல நம்ம 20 கொடுத்துருக்கோம், நம்பர் 2ல 10 கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோம். அப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இஃப் கண்டிஷன் அப்படிங்கிறது ஃபால்ஸ் ஆயிடும். ஸோ ஃபால்ஸ் ஆன சினாரியோவில் என்ன ஆகும்னு சொல்லியிருந்தோம், இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் நேராக எல்ஸ் கண்டிஷன் ரன் ஆகும். அதாவது இஃபோட ஆப்போசிட் கண்டிஷன் அப்படியே ரன் ஆகும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும், நம்பர் 1 இஸ் கிரேட்டர். ஸோ நம்ம என்ன டிஸ்பிளே பண்ணுவோம், த கிரேட்டஸ்ட் நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லி போட்டு நம்பர் 1ஓட வேல்யூ என்னவோ அந்த வேல்யூவை நம்ம டிஸ்பிளே பண்ணி காட்டுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கிரேட்டர் நம்பர் எது அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறது இந்த ப்ரோக்ராமையும் நம்ம ஒரு தடவை பண்ணி பார்த்துடலாம். இனி நம்ம பண்ண போகிறது, யூசர் 2 நம்பர் என்டர் பண்ணுவாங்க, அந்த 2 நம்பரில் கிரேட்டர் நம்பர் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற ப்ரோக்ராம் நம்ம பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். C++ ப்ராஜெக்ட் மேனேஜ்ட் பில்ட். நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் நேம் நம்ம லார்ஜர் அப்படின்னு கொடுத்துருவோம். நான் இங்கே மேக் OS X கொடுக்குறேன், நீங்கள் உங்கள் சிஸ்டம்க்கு எதுவோ அதை கொடுங்க. ஸோ இது மேக் அப்படிங்கிறதுனால இங்கே புட்ஸ் வந்துருக்கு. நான் அந்த புட்ஸ் எடுத்துட்டு அங்கே printfனு கொடுக்குறேன். ஸோ printf கொடுத்துட்டு இந்த இடத்துல யூஸரை 2 நம்பர் நம்ம என்டர் பண்ண சொல்லணும். ஸோ printfக்குள்ளே enter 2 numbers கொடுத்துட்டோம். ஸோ 2 நம்பர் நம்ம என்டர் பண்ண சொல்லிட்டோம். இப்போ என்டர் பண்ண 2 நம்பரை நம்ம ரிசீவ் பண்ணணும். ஸோ அதுக்கு scanf உள்ள டபுள் கோட்ஸில் %d 2 டிஜிட்ஸ் ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால 2%d. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஸோ இன்ட் நம்ம நம்பர் 1 நம்பர் 2நே கொடுத்துக்கலாம். நம்பர் 1, நம்பர் 2. ஸோ வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ டிக்ளேர் பண்ண வேரியபிளை நம்ம ரிசீவ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா scanfக்குள்ளே ஆம்பர்சண்ட் நம்பர் 1, ஆம்பர்சண்ட் நம்பர் 2. ஆம்பர்சண்ட் நம்பர் 1, ஆம்பர்சண்ட் நம்பர் 2. ஸோ இது நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ இனிதான் நம்ம இஃப் எல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இஃப்பில் நம்பர் 1 இஸ் கிரேட்டர் தேன் நம்பர் 2 அப்படின்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு நம்ம பிரேசஸ் ஓப்பன் பண்ணிட்டு இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இப்போ நம்பர் 1 நம்பர் 2னு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போ நம்பர் 1 இஸ் கிரேட்டர் தேன் நம்பர் 2 அப்படிங்கிறத நம்ம யூஸருக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஸோ printfல நம்ம அதை அவங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறோம். ஆனால் இப்படி டிஸ்பிளே பண்ணும்போது நம்பர் 1 இஸ் கிரேட்டர் தேன் நம்பர் 2 அப்படின்னு நம்ம டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா யூஸருக்கு அது என்னென்னு தெரியாது. ஏன்னா நம்பர் 1 நம்பர் 2 அப்படிங்கிறது நமக்கானது, லைக் இந்த கோட் பண்ணுறவங்களுக்கான விஷயம் தான் நம்பர் 1 நம்பர் 2. ஆனால் கன்சோலில் பார்க்குற யூஸருக்கு நம்பர் 1னா என்ன, நம்பர் 2 அப்படின்னா என்னங்கிறதெல்லாம் தெரியாது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா printfக்குள்ளே அந்த வேரியபிளை நம்ம எடுத்துகிட்டு வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிரேட்டஸ்ட் நம்பர் இஸ்ன்னு கொடுத்துட்டு அந்த இடத்துல %d கொடுத்துட்டு, ஸோ இந்த கேஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் 1 இஸ் கிரேட்டர் தேன் நம்பர் 2 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கு பின்னாடி நம்பர் 1 அப்படிங்கிறத நம்ம டிஸ்பிளே பண்ணணும். அதுக்கப்புறம் ஸோ இஃப் கண்டிஷன் முடிஞ்சு. ஸோ எல்ஸ் அப்படிங்கிறதுல அப்போ நம்ம என்ன கொடுக்கணும். ஸோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்ஸ் அப்படிங்கிறதுக்கு கண்டிஷன்ஸ் கொடுக்க மாட்டோம். இஃப் கேஸோட டிரெக்ட் ஆப்போசிட் என்னவோ அதுதான் எல்ஸ். ஸோ நம்ம இப்போ இந்த இடத்துல என்ன கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம இஃப் கேஸில் த கிரேட்டஸ்ட் நம்பர் இஸ் நம்பர் 1 அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ எல்ஸ் கேஸில் printfல நம்ம என்ன டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படின்னா greatest number is %d கொடுத்துட்டு
நம்பர் 2. ஸோ நம்ம கோட் கொடுத்துட்டோம். நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம பில்ட் ப்ராஜெக்ட் கொடுத்து பார்க்கலாம். ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பில்ட் ப்ராஜெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் பில்ட் ஆயிடுச்சு. 0 errors 0 வார்னிங். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ராஜெக்டை ரன் பண்ணலாம். ஸோ மறுபடியும் ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் கொடுத்து லோக்கல் C or C++ அப்ளிகேஷன் இதை செலக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கேஸில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 நம்பரை என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ஸ்மாலர் நம்பரை கொடுப்போம். 20 50. ஸோ இதை கொடுத்து பார்க்குறோம். கிரேட்டஸ்ட் நம்பர் இஸ் 50. இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ கிரேட்டஸ்ட் நம்பர் இஸ், இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா மறுபடியும் ஒரு தடவை ப்ராஜெக்டை பில்ட் பண்ணுவோம். ப்ராஜெக்ட் இப்போ மறுபடியும் ப்ராஜெக்டை ரன் பண்ணலாம். சொன்ன மாதிரி 2 நம்பர் நம்ம இப்போ என்டர் பண்ணணும். ஸோ முதல்ல நம்ம ஒரு ஸ்மாலர் நம்பரை முன்னாடி கொடுப்போம். 20 50. ஸோ இப்போ இது ரன் பண்ணிங்கன்னா கிரேட்டஸ்ட் நம்பர் இஸ் 50 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா இஃப் கேஸில் நம்ம கொடுத்துருக்கிறது நம்பர் 1 இஸ் கிரேட்டர் தான் நம்பர் 2 அப்படிங்கிறது செக் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த இடத்துல நம்பர் 1 அப்படிங்கிறது 20ங்கிற வேல்யூ, நம்பர் 2 அப்படிங்கிறது 50ங்கிற வேல்யூ. ஆனால் இந்த கண்டிஷன் ட்ரூவா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது இந்த கண்டிஷன் ட்ரூ கிடையாது. ஸோ என்ன இருக்குன்னா எல்ஸ் கேஸ் ரன் ஆகும். த கிரேட்டஸ்ட் நம்பர் இஸ் 50 அப்படின்னு வந்திருக்கு. பட் தென் இது இன்னும் கரெக்டாக ஒர்க் ஆயிருக்கான்னு பார்க்குறதுக்கு இப்போ நம்ம இதே கண்டிஷனை நம்ம ஆப்போசிட்டாக கொடுத்து பார்ப்போம். ஸோ என்ன பண்ணலான்னா மறுபடியும் ப்ராஜெக்டை ரன் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்டர் நம்பர் கேட்கும்போது 50 நம்ம முதல்ல கொடுப்போம், அதுக்கப்புறம் 20 கொடுப்போம். ஸோ இப்போ கிரேட்டஸ்ட் நம்பர் இஸ் 50 அப்படின்னு வந்துருச்சு. விச் மீன்ஸ் தட் இஃப் கேஸில் இருக்கிறது ரன் ஆகிருக்கு. ஸோ இதுதான் விஷயம். ஸோ என்னென்னா ஒரு கண்டிஷன் நம்ம கொடுக்குறோம், அந்த கண்டிஷனை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதில் கிரேட்டஸ்ட் நம்பர் என்ன அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இதை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது கரெக்டாக வரணும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஸ்டட் இஃப் அப்படிங்கிற கான்செப்ட். அதாவது இப்போ நம்ம என்ன பண்ணோம், 2 நம்பர் எடுத்துக்கிட்டோம். அந்த 2 நம்பரில் கிரேட்டர் நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம். ஸோ அதில் என்ன பண்ணோம் அப்படின்னா இஃப்பில் ஒரு கண்டிஷன் எழுதணும், அந்த கண்டிஷன் கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்தோம். அதாவது A less than B அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்தோம். அந்த கண்டிஷனை செக் பண்ணி பார்த்தோம். அப்போ அதில் அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா B is greater than A. ஸோ அப்போ அந்த கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் என்ன, B அப்படிங்கிறது தான் கிரேட்டர் நம்பர். ஸோ நம்ம அதை வந்து யூசருக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சோம். அதுவே இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தானே கிரேட்டர் நம்பர் இஸ் A அப்படிங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணி யூசருக்கு காமிச்சோம். ஸோ இதுதான் நம்ம இப்போ ஒர்க் பண்ணது. ஸோ ஆனால் நெஸ்டட் இஃப் அப்படிங்கிற கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் எழுதி அந்த இஃப்பில் ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு அந்த கண்டிஷன் ரன் ஆனதுக்கு அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்லேயும் நம்ம என்ன பண்ணுவோம்னா மறுபடியும் ஒரு இஃப் கொடுப்போம். அப்படி இஃப் கொடுத்து ரன் பண்ணுறதுக்கு பேர் தான் நெஸ்டட் இஃப் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். ஸோ இது எந்த மாதிரியான சினாரியோஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 நம்பரை கம்பேர் பண்ணி அந்த 3 நம்பரில் கிரேட்டர் நம்பர் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஒரு சினாரியோஸ்க்கெல்லாம் தான் இந்த மாதிரியான நெஸ்டட் இஃப் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ABCன்னு 3 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏயும் பியும் கம்பேர் பண்ணுவோம். ஏயும் பியும் கம்பேர் பண்ணிட்டு இதில் எது கிரேட்டர் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ அந்த கண்டிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் A greater than B அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கண்டிஷனில் கிரேட்டர் நம்பர் எது வருதோ அந்த நம்பரை எடுத்துட்டு அந்த நம்பரை நம்ம C அப்படிங்கிற நம்பர் கூட கம்பேர் பண்ணி பார்ப்போம். அந்த 3 நம்பர்லேயும் கிரேட்டர் நம்பர் என்ன அப்படிங்கிறது இப்படி இஃப் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகி அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகி நமக்கு அதுக்கான அவுட்புட் வரும். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம பண்ணி பார்க்க போகிறது இல்லை. இந்த ப்ரோக்ராமை நாங்கள் உங்களுக்கு டாஸ்காக கொடுக்குறோம். இந்த 3 நம்பரையும் கம்பேர் பண்ணி அதில் கிரேட்டர் நம்பர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிற அந்த ப்ரோக்ராமை நாங்கள் உங்களுக்கு டாஸ்காக கொடுக்குறோம். அடுத்தது நம்ம கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஸ் இஃப் லேடர் அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம என்ன படித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் படித்தோம், இஃப் எல்ஸ் படித்தோம். இந்த இஃப் எல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டிஷன் இருக்கும். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஒரு விஷயம் பண்ணுவோம், ஃபால்ஸாக இருந்தால் ஒரு விஷயம் பண்ணுவோம். இதுதான் இஃப் எல்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட். இப்போ சில கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரூ ஃபால்ஸ் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் மட்டும் இருக்காது.
அந்த இடத்துல மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரியான சினாரியோஸில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா எல்ஸ் இஃப் லேடர் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்ஸ் இஃப் லேடர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா யூசர் ஒரு வேல்யூ கொடுப்பாங்க, அந்த வேல்யூ நம்ம ஸ்கேனஃபில் இன்புட் எடுத்துக்குவோம், எடுத்துட்டு யூசர் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் கொடுப்பாங்க, அதை நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம், ப்ராசஸ் பண்ணிட்டு அதுக்கான அவுட்புட்டை காமிச்சிருவோம். இந்த இடத்துல எல்ஸ் இஃப் லேடரில் நம்ம அப்படி யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் கிட்ட இருந்து 2 வேல்யூ நம்ம இன்புட் வாங்குறோம் அப்படின்னா, இன்புட் வாங்கினதுக்கு அப்புறம் யூசருக்கு நம்ம இன்னொரு மெனுவும் காட்டுவோம். ஸோ அந்த மெனுவில் என்ன இருக்குன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுத்து இந்த ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்க, அந்த ஆப்ஷன்ஸை நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூசர் கிட்ட இருந்து 2 வேல்யூ வாங்க போகிறோம், அதுக்கப்புறம் நம்ம யூசருக்கு ஒரு மெனு கொடுக்க போகிறோம். அந்த மெனுவில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஃபார் அடிஷன், 2 ஃபார் சப்ராக்ஷன், 3 ஃபார் மல்டிப்ளிகேஷன், 4 ஃபார் டிவிஷன், இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இந்த ஆப்ஷனில் ஒன்று யூசரை நம்ம செலக்ட் பண்ண சொல்ல போகிறோம். யூசர் செலக்ட் பண்ண ஆப்ஷன்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த ஆப்ரேஷனை எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை நம்ம யூசருக்கு காட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரியான சினாரியோக்கு யூஸ் பண்ணுறது தான் எல்ஸ் இஃப் லேடர் அப்படிங்கிற கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். அப்போது இந்த எல்ஸ் இஃப் லேடர் யூஸ் பண்ணி எப்படி இந்த ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இஃப்ல நம்ம ஒரு கண்டிஷன் எழுதுவோம். இப்போ இஃப்ல நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம சொன்ன ப்ரோக்ராமில் நம்ம என்ன சொன்னோம், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் கொடுக்குறோம். அப்போது இந்த இடத்துல நம்ம யூசருக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சாய்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டு அந்த சாய்ஸ் ஈக்குவல் டு 1 இருந்தா, இப்போ நம்ம சொன்ன எக்ஸாம்பிளில் 1 அப்படின்னு அடிச்சேன், சாய்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், ஆப்வியஸ்லி நம்ம இதுக்குள்ளே இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன கொடுப்போம், யூசர் கிட்ட இருந்து 2 வேல்யூ வாங்குவோம்னு சொன்னால் அந்த வேல்யூவை ஆட் பண்ணி அந்த ரிசல்ட்டை நம்ம அவுட்புட்டாக யூசருக்கு காட்டுவோம். ஸோ ஒருவேளை யூசர் வேறு ஏதாவது செலக்ட் பண்ணுறாங்க, 2ஓ 3ஓ 4ஓ செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு என்ன பண்ணுவோம்னா அந்த இடத்துல தான் நம்ம எல்ஸ் இஃப் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த கண்டிஷன் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னா அதுக்கான அடுத்த இஃப் கண்டிஷன், அதுதான் எல்ஸ் இஃப் கண்டிஷன். இந்த இடத்துல நம்ம என்ன கொடுப்போம், சாய்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுப்போம். அங்கே என்ன 2 ஃபார் சப்ராக்ஷன். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா அந்த 2 வேல்யூவை நம்ம சப்ராக்ட் பண்ணி காட்டுவோம். அதே மாதிரி இந்த கண்டிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சாய்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னா மல்டிப்ளிகேஷன், சாய்ஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னா டிவிஷன் அப்படின்னு நம்ம மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து யூசருக்கு கொடுப்போம். இந்த சினாரியோக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஸ் இஃப் லேடர் அப்படிங்கிற கண்டிஷன். அதாவது ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ள மல்டிபிள் எல்ஸ் இஃப், ஒரு இஃப் கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு செக் பண்ணிட்டு அது ஃபால்ஸா இருந்துச்சுன்னா மல்டிபிள் எல்ஸ் இஃப் கண்டிஷன்ஸ் கொடுக்கறது தான் இந்த எல்ஸ் இஃப் லேடர் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இந்த சினாரியோவில் இந்த ப்ரோக்ராமில் இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 4 ஆப்ஷன் கொடுத்தோம், இந்த 4 ஆப்ஷனும் செலக்ட் பண்ணாமல் இந்த 4லையும் இல்லாத வேறு ஏதாவது செலக்ட் பண்ணுற ஆளுகளும் இருப்பாங்க. அதாவது ஒரு 5நோ 8நோ அந்த மாதிரி வேறு நம்பர் செலக்ட் பண்ணுற ஆளுங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஒரு அவுட்புட் காட்டணும். அவங்களுக்கு நம்ம என்ன அவுட்புட் காட்ட போகிறோம் அப்படின்னா அந்த அவுட்புட்டை நம்ம எங்கே காட்டுவோம் அப்படின்னா எல்ஸில் காட்டுவோம். ஸோ அங்கே எல்ஸில் நம்ம என்ன காட்ட போகிறோம் அப்படின்னா யூஆர் அ ஃபூல் அப்படின்னு சொல்லி காட்ட போகிறோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அந்த 4 ஆப்ஷனில் செலக்ட் பண்ணாமல் வேறு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம யூஆர் அ ஃபூல் அப்படின்னு தான் காட்டணும். ஆனால் இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது சும்மா நம்ம கற்றுக்கிறதுக்காக ப்ரோக்ராமிங் பண்ணும்போது தான் நம்ம இந்த மாதிரி யூஆர் அ ஃபூல் அப்படின்லாம் கொடுக்கணும். நம்ம ஒரிஜினலாக ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணும்போது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் செலக்ட் பண்ண ஆப்ஷன் தப்பு, செலக்ட் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன், இல்லைனா இன்வேலிட் என்ட்ரி, இல்லை மேலே கொடுத்துருக்க ஆப்ஷனில் செலக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு அவுட்புட்டை நம்ம எல் ஸ்டேட்மெண்ட்டில் அவங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்ஸ் இஃப் லேடர் அப்படிங்கிற கான்செப்டில் யூசருக்கு ஒரு மெனு கொடுத்து அதில் செலக்ட் பண்ண சொல்லி அந்த ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கோடிங் பண்ணி பார்க்கலாம். இனி நமக்கு எல்ஸ் இஃப் லேடரோட ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, யூசர்கிட்ட இருந்து 2 நம்பர் வாங்குகிறோம். அந்த 2 நம்பரை யூசருக்கு நம்ம சாய்ஸஸ் கொடுக்கலாம், 4 சாய்ஸஸ் கொடுக்கலாம். ஸோ அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இந்த மாதிரியான ஒரு சாய்ஸஸை கொடுத்து அதில் ஒன்று யூசரை செலக்ட் பண்ண சொல்லி அதுக்கான ரிசல்ட்டை நம்ம யூசருக்கு கொடுக்கலாம். அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ இதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள், கொஞ்சம் பெரிய ப்ரோக்ராம், இது கவனித்து பார்த்தா தான் புரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, சேம் லைக் நம்ம ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். ப்ராஜெக்ட்டுக்கு நேம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் சாய்ஸஸ்ன்னு கொடுக்கலாம். ஸோ ஹலோ வேர்ட் செலக்ட் பண்ணியாச்சு, மேக் OS X GCC கொடுத்துட்டு ஸோ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா, யூசர்கிட்ட 2 நம்பர் என்டர் பண்ண சொல்கிறோம். ஸோ இந்த printfல enter 2
நம்பர் என்டர் 2 நம்பர்ஸ்ன்னு கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த 2 நம்பர்ஸை நம்ம யூசர்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நம்ம இப்போ ஸ்கேன்எஃப்பில் ரிசீவ் பண்ணுறோம். ஸ்கேன்எஃப்பில் டபுள் கோட்ஸில் percentage d. ஸோ இப்போ 2 வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணணும் மேலே. ஸோ என்ன கொடுக்கலான்னா 2 நம்பர்ஸ் தானே. ஸோ நம்ம int num1, num2ன்னு கொடுத்துடலாம். ஸோ இந்த ரெண்டையும் நம்ம இப்போ ஸ்கேன்எஃப்பில் ரிசீவ் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆம்பர்சண்ட் num1, ஆம்பர்சண்ட் num2. ஒரு விஷயம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா ஸ்கேன்எஃப்பில் நம்ம வேரியபிளை எடுத்துகிட்டு வரும்போது அந்த இடத்துல ஆம்பர்சண்ட் சிம்பிள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அதே பிரிண்ட்எஃப்பில் எடுத்துகிட்டு வரும்போது ஆம்பர்சண்ட் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இனி நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம சொன்னோம் இல்லையா அந்த சாய்ஸஸ் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் யூசருக்கு காட்டணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரிண்ட்எஃப்பில் டபுள் கோட்ஸில் 1 ஃபார் அடிஷன் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஸ்லாஷ்ங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்ட். அது என்னென்ன இப்போ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துடலாம். 2 ஃபார் சப்ட்ராக்ஷன் கொடுத்துட்டு இது இந்த எண்டானான்னு ஒரு டவுட் இருக்குது. நம்ம அதை பில்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ என்ன பண்ணலான்னா நம்ம அந்த ப்ராஜெக்டை பில்ட் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் மேலே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பில்ட் ப்ராஜெக்ட் கொடுக்குறோம். ப்ராஜெக்ட் பில்ட் ஆகிருச்சு. இப்போ ப்ராஜெக்டை மறுபடியும் ரன் பண்ணி பார்க்கலாம். அதே ப்ராஜெக்டில் ரைட் கிளிக் பண்ணுங்கள், ரன் ஆஸில் போய் ரன் பண்ணி பாருங்கள். ஸோ என்டர் 2 நம்பர்ஸ்ன்னு வருது. நம்ம சும்மா ஒரு நம்பர் 10, 20 கொடுக்குறோம். 1 ஃபார் அடிஷன், 2 ஃபார் சப்ட்ராக்ஷன் வந்துருச்சு. ஸோ இது கரெக்டு தான். ஸோ நம்ம இதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எல்லா சாய்ஸஸும் இங்கே கொடுக்குறோம். \n 3 ஃபார் மல்டிப்ளிகேஷன், \4 ஃபார் டிவிஷன், அதுக்கப்புறம் என்டர் யுவர் சாய்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ என்னென்னா அந்த இன்புட்டையும் நம்ம உள்ளே வாங்கணும். அதுக்கு ஸ்கேன்எஃப்பில் ஸ்கேன்எஃப்பில் டபுள் கோட்ஸில் பர்சன்டேஜ் டி. ஸோ அதுக்கு முன்னாடி சாய்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணிடலாம். ஸோ இங்கே சாய்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ பர்சன்டேஜ் டி, அதுக்கப்புறம் ஆம்பர்சண்ட் சாய்ஸ் கொடுத்துட்டோம். அது டிக்ளேர் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் தான் நம்ம படித்த எல்சிஃப் லேடர் கேஸ், இஃப் கேஸ், எல்சிஃப் கேஸ் வச்சு நம்ம அதை செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ இஃப் கேஸில் கண்டிஷன் கொடுத்துடலாம். இஃப் ப்ராக்கெட்டில் சாய்ஸ் ஈக்குவல் டு 1 இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 ஈக்குவல் டு கொடுத்தா தான் ஈக்குவல் டு. ஒரே ஒரு ஈக்குவல் டு மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு பேர் அசைன். அதாவது ரைட்டில் இருக்கிற வேல்யூவை லெஃப்ட்டுக்கு அசைன் பண்ணுறது. ஸோ இதை நீங்கள் மறந்துடாதீங்க. இதுதான் நம்ம மெஜாரிட்டியான பீப்புள் பண்ணுற தப்பு. ஸோ 2 ஈக்குவல் டு போட்டிருந்தா தான் ஈக்குவல் டு, ஒரு ஈக்குவல் டு போட்டால் அது அசைன். ஸோ இஃப் கேஸில் பிரேசஸ் ஓப்பன் பண்ணிட்டு பிரிண்ட் எஃப், ஆக்சுவலாக இந்த இடத்துல பிரிண்ட்எஃப் கிடையாது. அப்புறம் இந்த இடத்துல நம்ம அடிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ராக்ஷன் இதெல்லாம் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல என்னென்னா நமக்கு இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். என்ன வேரியபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிசல்ட்டுன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம். ஸோ ரிசல்ட்டுன்னு ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ பிரேசஸில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ ரிசல்ட் அசைன். ஸோ சாய்ஸ் 1 அப்படிங்கிறது நம்ம அடிஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ num1 ப்ளஸ் num2. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இடத்துல நம்ம ஒரே ஒரு ஈக்குவல் டு தான் போட்டிருக்கோம். அப்படின்னா அதுக்கு பேர் என்னென்னா அசைன். ஸோ ரிசல்ட் அசைன் num1 ப்ளஸ் num2ன்னு கொடுத்துட்டோம்.
இங்கே நம்ம ரிசல்ட் எல்லாம் எதுவும் பிரிண்ட் பண்ண போகிறதில்ல. ஏன் அப்படிங்கிறது நம்ம அடுத்த ஸ்டெப் போகும்போது உங்களுக்கு புரியும். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னென்னா எல்ஸ் இஃப் அப்படின்னு கொடுத்துட்டு பிரேசஸ் ஓப்பன் பண்ணி நம்ம அடுத்த கண்டிஷன் கொடுக்குறோம். ஸோ எல்ஸ் இஃப் கொடுத்துட்டு அடுத்த சாய்ஸ் கொடுக்குறோம். ஸோ இப்போ செகண்ட் ஆப்ஷன் சாய்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னா என்ன ஆகணும் அப்படிங்கிறத பிரேசஸில் கொடுக்குறோம். ஸோ 2ல் என்ன நடக்கும் அப்படின்னா ரிசல்ட் அசைன் num1 மைனஸ் num2. ஸோ இந்த கண்டிஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்த 2 ஆப்ஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும் கொடுக்குறோம். ஸோ மறுபடியும் எல்ஸ் இஃப் சாய்ஸில் சாய்ஸ் ஈக்குவல் டு 3 இருந்துச்சு அப்படின்னா பிரேசஸில் என்ன வரணும் ரிசல்ட் அசைன் num1 into num2. இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது என்னென்னா இங்கே மல்டிப்ளிகேஷனுக்கு நம்ம ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். ஸ்டார் அதாவது ஆஸ்ட்ரிக் சிம்பிள் தான் நம்ம வந்து மல்டிப்ளிகேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி இப்போ மல்டிப்ளிகேஷன் கொடுத்துட்டோம். அடுத்து எல்ஸ் if choice equal to 4 choice equal to 4 இருந்தால் result assign num1 divided by num2. ஸோ இதோட நம்மளோட நெஸ்டட் இஃப் கண்டிஷன் முடிஞ்சு அடுத்து நம்ம எல்ஸ் கொடுக்கலாம். இப்போ நாலு கண்டிஷன்ஸும் நம்ம கொடுத்த 4 சாய்ஸும் நம்ம ரன் பண்ணிட்டோம். ஸோ இது எதுவுமே இல்லாமல் வேறு ஏதாவது ஆப்ஷன் செலக்ட் பண்ணாங்கன்னா அப்போ என்ன பண்ணணும், அப்போ என்ன டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கலாம். எல்ஸ் இங்கே நம்ம யூசருக்கு என்ன பிரிண்ட் பண்ணி காட்டலாம் அப்படின்னா நம்ம printfல டபுள் கோட்ஸ் ஃபூல் அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணி காட்டலாம். ஏன்னா நம்ம இத்தனை ஆப்ஷன்ஸ் கொடுத்தோம், அதுலேருந்து வேறு ஏதாவது ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறதுனால நம்ம அதுக்கு ஃபூல் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ணி காட்டலாம். ஸோ நம்ம இங்கே கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டோம். ஆனால் இதில் ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இதெல்லாம் கரெக்டாக ரன் ஆனாலும் அது கரெக்டாக டிஸ்பிளே ஆகுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம யூசருக்கு என்ன அவுட்புட் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே டிட்டர்மைன் பண்ணவே இல்லை. ஸோ அதை நம்ம இப்போ பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பிரிண்டப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதில் நம்ம இந்த ஆட் பண்ணது இல்லை டிவைட் பண்ணது இல்லை மல்டிப்ளை பண்ணது சப்ராக்ட் பண்ண வேல்யூஸ் எல்லாம் ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும் இல்லையா, அந்த வேரியபிளை நம்ம யூசருக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லா ஸ்டேட்மெண்ட்டுக்கும் கீழே printfல ரிசல்ட் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் டின்னு கொடுத்துட்டு ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிளை நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அப்போ என்ன வேல்யூவாக இருக்கட்டும், அடிஷனாக இருக்கட்டும், சப்ராக்ஷனாக இருக்கட்டும், டிவிஷனாக இருக்கட்டும், மல்டிப்ளிகேஷனாக இருக்கட்டும், அது யூசருக்கு ரிசல்ட்டாக வெளியில் தெரியும். இதில் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது எல்ஸ் கேஸ் ரன் ஆனாலும் இந்த printf அப்படிங்கிறது மறுபடியும் ரன் ஆகும். அது உங்களுக்கு சொன்னால் புரியுமான்னு தெரியல, அதனால் நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். நம்ம ப்ரோக்ராம் ஒரு தடவை பில் பண்ணலாம். ஸோ ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணிட்டு பில் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டேன். ஸோ வந்துருச்சு. அடுத்தது ப்ராஜெக்ட் பில்ட் ஆயிருச்சு. இப்போ ப்ராஜெக்டை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே எரர் வந்திருக்கு. எதனால் எரர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் லைனில் நான் இதுக்கு முன்னாடி செமிகாலன் மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அதனால தான் எரர். இது மெஜாரிட்டி எல்லாருமே பண்ணுற எரர். ஸோ இந்த மாதிரி எரர் வர கேஸில் எரர் ரெக்டிஃபை பண்ணிட்டு சும்மா ஒரு தடவை இங்கே ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணிட்டீங்கன்னா எரர் ரெக்டிஃபை ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு தடவை எதுக்கும் நம்ம மறுபடியும் ப்ராஜெக்டை பில் பண்ணலாம். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் பில்ட் ஆகிருச்சு. நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ராஜெக்ட் ரன் ஆகிருச்சு. என்டர் 2 நம்பர்ஸ் அப்படின்னு கேட்குது. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 20
30ன்னு 2 நம்பர் கொடுக்கலாம். ஸோ இது என்டர் யுவர் சாய்ஸ் அப்படின்னு கேட்குது. நம்ம சாய்ஸில் ஒரு 1 அப்படிங்கிறதே கொடுப்போம். 20 + 30 இங்கே நமக்கு ரிசல்ட் 50 அப்படின்னு வந்திருக்கு. இது ப்ரோக்ராம் ரன் ஆனது கரெக்டு தான். ஆனால் நம்ம சொன்ன எரர் இது கிடையாது. ஸோ அது என்ன எரர் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ராஜெக்டை நம்ம மறுபடியும் ரன் பண்ணலாம். ஸோ ப்ராஜெக்ட் ரன் பண்ணியிருக்கோம். ஸோ என்டர் நம்பர்ஸ்ன்னு கேட்குது. நம்ம மறுபடியும் அதே 20 30 கொடுப்போம். ஸோ நம்ம இந்த 1 2 3 4 வேல்யூ இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 7 அப்படிங்கிற நம்பர் கொடுப்போம். இப்போ அது கொடுத்தீங்கன்னா ஃபுல் ரிசல்ட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வருது. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்ஸ் கேஸில் இருக்கிற இந்த பிரிண்டஃபில் கொடுத்த ஃபூலும் வந்திருக்கு. அப்புறம் இந்த மொத்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுத்துருக்க ரிசல்ட்டில் இருந்து வேரியபிள் எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஃபுல் ரிசல்ட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு காட்டுது. ஸோ இந்த இடத்துல 1 ஏன் அப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை டிஃபால்ட்டாக நம்ம எந்த வேல்யூவும் டிக்ளேர் பண்ணாமல் ஒரு வேரியபிளுக்கு வச்சுருந்தோம் அப்படின்னா 1 இல்லைனா 0 அப்படிங்கிறதுலேருந்து வேல்யூ அதுக்கு அசைன் ஆகி வந்துடும். அதனால தான் இங்கே ரிசல்ட் ஈக்குவல் டு 1ன்னு காட்டுது. ஸோ இதுதான் நம்ம சொன்ன எரர். ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அப்படிங்கிற எல்ஸ் கேஸ் ரன் ஆனோன்னு நின்றுருக்கணும். ஸோ பட் தென் நம்ம ஸ்டேட்மெண்ட்டுக்கு வெளியில் கொடுத்துருக்கிறதுனால ரிசல்ட் அப்படிங்கிறதுல அசைனான வேல்யூவும் நமக்கு எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஸோ அப்போ நம்ம இதை எப்படி ஈஸியாக ரிசால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த printf அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, நம்ம கடைசியில் கொடுத்தோம்ல எல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம், இந்த printf-ஐ நம்ம இங்கேருந்து காப்பி பண்ணி ஒவ்வொரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே நம்ம கொடுத்துடலாம். இதை நான் காப்பி பண்ணி போடுறேன் அப்படிங்கிறதுனால நீங்களும் காப்பி பண்ணி போடாதீங்க. நீங்கள் டைப் பண்ணி பழங்க. அப்போ தான் அதோட ஃபார்மேட் எப்படி வருது, கோட் நம்ம எப்படி அதை டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நீங்கள் இதை காப்பி பண்ணி போடாதீங்க, நீங்கள் அப்படியே டைப் பண்ணிடுங்க. ஸோ இது கொடுத்துட்டோம். இப்போ நம்ம ப்ராஜெக்டை மறுபடியும் ஒரு தடவை பில்ட் பண்ணலாம். ப்ராஜெக்டை பில்ட் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணி பார்ப்போம். ப்ராஜெக்ட் பில்ட் ஆயிடுச்சு. இப்போ ரன் பண்ணுறோம். ஸோ என்டர் 2 நம்பர்ஸ்ன்னு கேட்குது. சேம் 20 30 கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம அடிஷன் கொடுக்குறோம். ரிசல்ட் ஈக்குவல் டு 50 வந்துருச்சு. நம்ம ப்ராஜெக்டை இன்னொரு தடவை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அகெயின் நம்ம 20 30 கொடுக்குறோம். இப்போ இதில் இல்லாத நம்பர் வேல்யூ கொடுக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி 7 கொடுப்போம். கொடுத்துட்டு ஃபுல் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இப்போ நமக்கு இந்த கோடு கரெக்டாக ரன் ஆகுது. ஸோ இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் இது கொஞ்சம் பெரிய ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுனால நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு டவுட்ஸ் வரலாம். ஸோ உங்களுக்கு ஒரு வேளை டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம டெலகிராம் குரூப்பில் அந்த டவுட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ இல்லைனா வாய்ஸ் நோட் அனுப்பியோ இல்லை டெக்ஸ்ட்டாவோ நீங்கள் கேளுங்க. நம்ம டீம் உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமையும் நீங்கள் பண்ணி பாருங்கள். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் தான் பார்க்க போகிறோம். எல்சிஃப் லேடர் நம்ம யூஸ் பண்ணோம். எல்சிஃப் லேடர் நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் கேசஸ் யூசர் கொடுத்து அந்த கேசஸ்லேருந்து ஒன்று யூசரை செலக்ட் பண்ண சொன்னோம். ஸ்விட்சும் அதே மாதிரியான ப்ராசஸ் தான். ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸிங் ஸ்பீட் அப்படிங்கிறது ஸ்விட்சில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். மேக்ஸிமம் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்சிஃப் கேசஸும் ஸ்விட்சும் மாற்றி மாற்றி தான் யூஸ் பண்ணுவாங்க. அது அவங்க ப்ரிஃபரன்ஸை பொறுத்து இதை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு இதில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருந்தா கூட போதும், நம்ம அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பெர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விட்ச் தான் பெட்டர். இப்போ ஸ்விட்ச் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம அடிஷன் சப்ராக்ஷன் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரியான ஒரு மல்டிபிள் சாய்ஸில் செலக்ட் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம் தான் நம்ம இப்போ ஸ்விட்சில் பண்ண போகிறோம். அது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம். நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு வெயிட்டர் நம்ம கிட்ட வருவார். அந்த ஹோட்டலில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு மெனு கொடுப்பாரு. ஸோ அதே மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, யூசருக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஃபார் பரோட்டா, 2 ஃபார் பிரியாணி, 3 ஃபார் ஃப்ரைட் ரைஸ், 4 ஃபார் நூடுல்ஸ். இந்த மாதிரி 4 ஆப்ஷன் நம்ம யூசருக்கு கொடுக்க போகிறோம். இந்த 4 ஆப்ஷனில் யூசர் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த செலக்ட் பண்ணுற ஆப்ஷனை நம்ம யூசருக்கு டிஸ்பிளே பண்ணி காட்ட போகிறோம். இதுதான் நம்ம இப்போ ஸ்விட்ச் ப்ரோக்ராமில் நம்ம பண்ண போகிறது. ஸோ இது எப்படி ஸ்விட்சில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்விட்சும் இஃப் கேஸ் மாதிரி தான். நம்ம இஃப்னு எழுதி ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ஸ்விட்ச் அப்படின்னு எழுதி ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன சொன்னோம், யூசருக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ
சாய்ஸ்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த சாய்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் நம்ம இங்கே கொடுத்துட்டோம். ஆனால் ஸ்விட்ச் கேஸில் பார்த்தீங்கன்னா இங்கே கண்டிஷன் எதுவும் கிடையாது. இஃப் கேஸில் நம்ம இப்போது சாய்ஸ் அப்படிங்கிற வேரியபிளுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்தோம், அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி இஃப் கேஸ் ஒர்க் ஆச்சு. ஆனால் ஸ்விட்சில் கண்டிஷன்ஸ் எதுவும் கிடையாது, டைரெக்டாக அந்த வேரியபிள் கொடுத்துட்றோம். இந்த இடத்துல கம்பேரிசன் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய்ஸுக்கும் இந்த கேஸுக்கும் தான் கம்பேரிசன் நடக்கும். புரியுதுங்களா? இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இப்போ கேஸ் 1 அப்படின்னா நம்ம கேஸில் என்ன பரோட்டா. ஸோ என்ன ஆகும்னா யூஸர் ஒரு வேல்யூ என்டர் பண்ணுறாங்கன்னா அந்த வேல்யூ வந்து 1 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் ரன் ஆகும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்விட்ச்னு கொடுத்துட்டோம், அந்த வேரியபிளை ப்ராக்கெட்குள்ளே மென்ஷன் பண்ணிட்டோம், அப்புறம் ஓப்பன் பிரேசஸ் கொடுத்ததுக்கப்புறம் அந்த கேசஸ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துட்டோம். இப்போ கேஸ் 1 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூசருக்கு என்ன காட்டணும், யூ ஹேவ் செலக்டட் பரோட்டா அப்படிங்கிறத நம்ம யூசருக்கு காட்டணும். ஸோ அதே மாதிரி நம்ம மல்டிபிள் கேசஸ் அப்படியே எழுதலாம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்விட்சில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரேக். ஒவ்வொரு கேஸ் முடிஞ்சதும் நம்ம ஸ்விட்சில் பிரேக் கொடுக்கணும். பிரேக் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம டினோட் பண்ணுறதுக்காக தான் பிரேக் அப்படிங்கிறது கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி இப்போ கேஸ் 2 எழுதுகிறோம், கேஸ் ஒரு வேளை யூசர் 2 செலக்ட் பண்ணுறாங்க, யூ ஹேவ் செலக்டட் பிரியாணி அப்படின்னு காட்டுறோம், அந்த கேஸ் முடிஞ்சு அப்படிங்கிறது மாதிரி காட்டும். இப்படி என் நம்பர் ஆஃப் கேசஸ், எவ்வளோ கேசஸ் வேணாலும் நம்ம எழுதலாம். இதுவே இஃப் கேஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இஃப் கேஸில் இஃப் அப்படிங்கிற கண்டிஷன் ரன் ஆகும், அது இல்லைனா எல்சிஃப் ரன் ஆகும், அடுத்து எல்சிஃப் ரன் ஆகும், அப்படி ஒவ்வொரு எல்சிஃபாக ஒவ்வொன்றா ரன் பண்ணிட்டு தான் அடுத்ததுக்கு வரும். ஆனால் ஸ்விட்ச் கேஸில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 1 அப்படின்னு கொடுத்தா டேரெக்டாக 1க்கு வந்துடும். இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் 1 அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி எடுத்துக்கும். ஒருவேளை நம்ம கேஸ் 3 அப்படின்னு கொடுக்கணும்னா கேஸ் 3 தான் டேரெக்டாக கேஸ் 3க்கு வந்துடும். இந்த நடுவில் இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் ரன் பண்ணவே பண்ணாது. எல்சிஃப் கேஸில் நம்ம ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தோம், அதாவது நம்ம கொடுக்குற ஆப்ஷன்ஸ் எல்லாம் இல்லாமல் வேற ஒரு நம்பர் செலக்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க, அவங்கள நம்ம யூஆர் ஃபூல் அப்படின்னு காட்டணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சினாரியோ. அதாவது கேசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்படி எல்சிஃப் கண்டிஷனில் எல்ஸ் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி ஸ்விட்ச் கேஸில் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் டிஃபால்ட் அப்படிங்கிறது. அதாவது நம்ம கொடுக்குற 4 கேஸும் இல்லாமல் வேறு ஏதாவது செலக்ட் பண்ணுறது. இப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம ஹோட்டலுக்கு போயிருப்போம், வெயிட்டர் வந்து நம்மக்கிட்ட மெனு கொடுப்பாங்க, அந்த மெனு ஃபுல்லாக கேட்டுட்டு கடைசியில் இங்கே இட்லி இருக்குதா உப்புமா இருக்குதா அந்த மாதிரி கேட்குற ஆளுங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆட்களுக்கு தான் நம்ம டிஃபால்ட்டில் என்ன கொடுப்போம்னு சொன்னோம், ஃபூல் அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டுவோம்னு சொன்னோம். ஸோ அந்த மாதிரி கேசஸில் இல்லாத ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணுற யூசர்ஸுக்கு நம்ம ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே பண்ணணும்னா அதை நம்ம ஸ்விட்ச் கேஸில் டிஃபால்ட் அப்படிங்கிற இடத்துல தான் கொடுப்போம். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ஸ்விட்ச் கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இது ஒரு தடவை நம்ம கோடில் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது. ஸோ வாங்க இதை நம்ம கோட் பண்ணி பார்க்கலாம். இனி நம்ம ஸ்விட்ச் கேஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்விட்ச் கேஸில் நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் மெனு. அப்போது அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நம்ம புது ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்விட்ச் சாம்பிள் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஹலோ வேர்ல்ட் ஆன்சி ப்ராஜெக்ட். ஸோ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே நம்ம என்ன சொல்லியிருந்தோம், யூசருக்கு ஒரு மெனு கொடுப்போம், அந்த மெனுவிலேருந்து யூசர் ஒன்று செலக்ட் பண்ணுவாங்க, அந்த செலக்ட் பண்ணுறத நம்ம அப்படியே அவங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சா மட்டும் போதும். ஸோ இப்போ நம்ம என்னென்னா நம்ம சொன்ன மெனுவை இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ printfல நம்ம என்ன சொன்னோம், 1 for பரோட்டா /n 2 for biryani /n 3 for 3 for fried rice, 4 for நூடுல்ஸ். ஸோ இனி நம்ம யூசர்கிட்ட என்ன சொல்லணும், ஒரு சாய்ஸ் செலக்ட் பண்ண சொல்லணும். ஸோ அதுக்கு என்டர் யுவர் சாய்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இதுக்கப்புறம் யூசர் என்டர் பண்ணுறத நம்ம ரிசீவ் பண்ணணும். அதுக்கு ஸ்கேன்எஃப். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணிடலாம். int சாய்ஸ் அப்படின்னு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிடலாம். ஸ்கேன்எஃப்ல
%d அதுக்கப்புறம் கமா சாய்ஸ். ஸ்கேன்எஃப்பில் சாய்ஸ் அப்படிங்கிற வேரியபிளை நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். அடுத்தது ஸ்விட்ச்சு. ஸோ இனி நம்ம ஸ்விட்ச் தான் கொடுக்கணும். ஸ்விட்ச் அப்படிங்கிற கேஸில் பார்த்தீங்கன்னா அப்படிங்கன்னா நமக்கு வேறு எதுவும் எழுத வேண்டியதில்லை, ஸ்விட்ச் அப்படின்னு மட்டும் எழுதினா போதும். ஸ்விட்ச் அப்படின்னு எழுதிட்டு நம்ம அந்த சாய்ஸ் அப்படிங்கிற வேரியபிளை இங்கே மென்ஷன் பண்ணிடுறோம். இப்போ ஸ்விட்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டிஷன் லெஸ் தேன் ஆர் கிரேட்டர் தேன் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் கிடையாது. டேரெக்டாக நீங்கள் என்ன வேரியபிள் இங்கே கொடுக்குறீங்களோ, இந்த இடத்துல நீங்கள் என்ன வேரியபிள் கொடுக்குறீங்களோ அதை அது கம்பேர் பண்ணி பார்த்துக்கும். ஸோ நம்ம அப்படியே ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்விட்சோட பிரேசஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ளே கேஸ் ஸ்பேஸ் 1 அப்படின்னு கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபுல் காலம், இந்த இடத்துல ஃபுல் காலம் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு கீழே printfல நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன வருச்சோ அதை நம்ம கொடுக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன சொன்னோம்னா பரோட்டா சொன்னோம். ஸோ யூ ஹாவ் செலக்டட் பரோட்டா அப்படின்னு சொல்லி நம்ம எழுதி காமிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் செமிகாலன், அதுக்கப்புறம் ஸோ இந்த ஸ்விட்ச் கேஸில் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் பிரேக் அப்படின்னு ஒன்று கொடுக்கணுன்னு, பிரேக் கொடுத்து செமிகாலன். ஸோ இனி அடுத்தது கேஸ் 2. கேஸ் 2ல் என்ன அப்படின்னு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செகண்ட் ஆப்ஷன் என்ன சொன்னோம், பிரியாணின்னு சொன்னோம். ஸோ இந்த இடத்துல நான் இந்த printfஐ காப்பி பண்ணி இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்படி காப்பி பண்ணி யூஸ் பண்ண வேண்டாம், நீங்கள் டைப் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கேஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது புரியும். ஸோ இந்த இடத்துல நான் இந்த பரோட்டா அப்படிங்கிறத மட்டும் பிரியாணின்னு மாற்றிடுறேன். ஸோ மறுபடியும் பிரேக், அதுக்கப்புறம் கேஸ் 3 ஃபுல் காலன், மறுபடியும் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே யூ ஹேவ் செலக்டட் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணுறோம். மறுபடியும் பிரேக், அதுக்கப்புறம் கேஸ் 4 சேம் printf காப்பி பண்ணுறேன். ஆப்ஷன் 4ல் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம நூடுல்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இந்த 4 கேஸும் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா டிஃபால்ட் அப்படிங்கிறது ஒன்று கொடுக்கணும். டிஃபால்ட்டில் printfல என்ன கொடுக்கணும் அப்படின்னா இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்தும் அதில் மறுபடியும் இதில் இல்லாததான் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா ஃபூல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம இங்கே டபுள் கோட்ஸில் ஃபூல் அப்படின்னு போட்டுறோம். ஸோ நம்ம இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதை நம்ம பில்ட் பண்ணலாம். ஸோ அந்த ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணுங்கள், பில்டு ப்ராஜெக்ட். ஸோ எரர்ஸ் எதுவும் இல்லை. இதை நான் இங்கே கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ மறுபடியும் ப்ராஜெக்டை நம்ம ரன் பண்ணுறோம். நமக்கு மெனு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ சாய்ஸ் இங்கே நான் ஒரு 2 அப்படின்னு கொடுத்து என்ட்ரு பண்ணுறேன். ஸோ நம்ம இங்கே 2ன்னு கொடுத்தோம், ஆனால் நமக்கு ஏன் டீட்டெயில்ஸ் எதுவும் புல் பண்ணிட்டு வரல அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஸ்கேன்எஃப்பில் டிக்ளேர் பண்ணும்போது ஆம்பர்சென்ட் அப்படிங்கிறது இங்கே யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த ஆம்பர்சென்ட் யூஸ் பண்ணல, அதனால தான் நமக்கு அந்த இடத்துல டேட்டா புல் பண்ணிட்டு வரல. ஸோ இது நம்ம மறுபடியும் ஒரு தடவை ரன் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பில்ட் பண்ணலாம். ஸோ ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுறோம். 0 வார்னிங் வந்துருச்சு. ஸோ இப்போ ப்ராஜெக்டை நம்ம மறுபடியும் ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணிட்டோம். இப்போ என்ட்ரி எ சாய்ஸ் அப்படின்னு கேட்குது. நம்ம மறுபடியும் 2 அப்படின்னு கொடுத்து என்ட்ரு பண்ணோம். யூ ஹேவ் செலக்டட் பிரியாணி. ஸோ யூ ஹேவ் செலக்டட் பிரியாணி அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த எரர் கேஸும் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுறோன்னா மறுபடியும் ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறோம். ஸோ என்ட்ரி சாய்ஸ்னால் இந்த 4 நம்பரில் இல்லாத ஏதாவது ஒரு நம்பர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8 அப்படிங்கிற நம்பர் கொடுக்கலாம். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா ஃபுல் டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஸ்விட்சுக்கும் எல்சிஃப் கேஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ
ஸோ நீங்கள் இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்டாக்ஸில் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனால் ப்ராசஸிங்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விட்ச் கேஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஏன் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்விட்ச் கேஸில் அந்த கேஸை மட்டும்தான் அது பார்க்குது. அந்த கேஸை மட்டும் பார்த்துட்டு அது அப்படியே ஸ்ட்ரைட்டாக ப்ராசஸ் பண்ணிடுது. இதுவே இஃப்எல்ஸ் கேஸில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேஸாக ரன் பண்ணி இப்போ இஃப்எல்ஸில் இஃப் ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணி எல்ஸ் ரன் பண்ணி எல்ஸ் ரன் பண்ணி இதெல்லாம் பார்த்துட்டு தான் உங்களுக்கு இஃப்எல் ஸ்டேட்மெண்ட்டில் ரன் ஆகும். ஸோ அதனால ஸ்விட்ச்சு தான் உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் ஆகும். ஸோ இவ்வளோ தான் ஸ்விட்சுங்கிற ஸ்டேட்மெண்ட். ஸோ நீங்கள் இதை ப்ராசஸ் பண்ணி பாருங்கள். நம்ம முன்னாடி சொன்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன்ஸில் உங்களுக்கு அசைன்மெண்ட் அப்படிங்கிறதும் கொடுத்துருப்போம். அந்த அசைன்மெண்ட்டும் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் வருது அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸை போட்டோ இல்லை வாய்ஸ் நோட் அனுப்பியோ இல்லை டெக்ஸ்ட்டாவோ எப்படி வேணாலும் நீங்கள் டவுட் கேட்கலாம். நம்ம டெக்னிக்கல் டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அசைன்மெண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணி அதோட ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணுற முதல் 3 பேருக்கு கேஷ் ரிவார்ட்ஸும் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.